நம்ம தலைநகர் டெல்லியில் வந்து ஏஐ சப்மிட் 2026 அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கவர்மெண்ட் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நடத்துகிற ஈவெண்ட் தான் இது. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து ஒரு டாக் மாதிரியா ஒரு ஏஐ ரோபோட் ஒன்று காட்டியிருந்தாங்க. இந்த டாகை வந்து ஒரு புது இன்னோவேஷன் சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி வந்து காட்டியிருந்தாங்க. ஆனால் இந்த ரோபோட்டை வந்து டிசம்பர் மாதம் நம்ம திருநெல்வேலியில் நடந்த ஒரு பொருட்காட்சியில் காட்டியிருந்தாங்க. ஸோ அப்படி என்னதான் இந்த ஈவெண்ட்டில் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக ஸ்க்ரால் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. இந்த ஈவெண்ட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருந்தாலும் சில பித்தலாட்டங்கள் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் அதில் தாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு டாக் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸிபிஷனில் பார்த்துருந்தேன், லோக்கல் எக்ஸிபிஷனில். ஸோ அந்த டாக்கும் இந்த டாக்கும் கிட்டத்தட்ட ஒன்று தான், எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து கை கொடுத்தா இந்த டாக் எப்படி கை கொடுக்குமோ அதே மாதிரி கை கொடுக்கறது தூக்கி காட்டும். இது போக சில ஜம்ப் அடிக்கும், திடீர்னு பல்ட்டி கூட அடிக்கும். அதுபோல் டாக் வந்து ஓடுற மாதிரியே வந்து ஓடும், பாயும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும். அதாவது இது சைனீஸ் மேட் ரோபோட். இந்த சைனாவில் ஒரு ரோபோட்டை வந்து டைரக்டாக வந்து ஒரு யூனிவர்சிட்டி வாங்கி நாங்கள் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஏஐ சம்மிட்டில் முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது நீங்களே கிளியராக கேட்கலாம். Orion, you need to meet Orion, and this has been developed by the Center of Excellence at the Galgotias University. ஸோ இந்த டாகை பற்றி வீடியோ வந்து DD1 அதாவது தூர்தர்ஷன் தான் வந்து முதல்ல பேட்டி எடுத்து போட்டிருந்தாங்க. அதாவது கால்கோட்டி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யூனிவர்சிட்டி வந்து உத்தரப்பிரதேஷ் யூபியில் இருக்குது. அவங்க வந்து நாங்கள் தான் இந்த ரோபோட்டை செஞ்சோம்னு சொல்லிட்டு டேரெக்டாக க்ளீனாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டதை வந்து NDTVயில் வந்து ஃபஸ்ட் எக்ஸ்போஸ் ஆச்சு. அப்படி எக்ஸ்போஸ் ஆகி பெரிய லெவலில் இது வைரல் ஆச்சு. அதாவது சைனாவில் உள்ள இது யூனிட்ரி GO2 அப்படிங்கிற ரோபோட்டை தான் இவங்க வாங்கி அதை வந்து டேரெக்டாக வந்து நாங்கள் செஞ்சதுன்னு சொல்லி போட்டு காட்டியிருக்காங்க. அதனால் பெரிய லெவலில் வந்து இது வைரல் ஆச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ என்னடா நம்ம வந்து சைனா கூட போட்டி போட போகிறோம், எலக்ட்ரானிக்கில் வளர போகிறோம், அதில் வளர போகிறோம், இதில் வளர போகிறோம் சொல்லிட்டு இப்போ சைனாவில் உள்ள பொருளை வாங்கி இந்தியாவில் வந்து திருப்பி கூவி வித்துட்டு இருந்தா எப்படி நம்ம இந்தியா முன்னேறும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதே மாதிரியாக ஒரு பொருளை இந்த ஏஐ சம்மிட்டில் காட்டுறதுக்கு அதை அலோவ் பண்ணாங்க யாரும் தெரியல. ஏன்னா நமக்கு லோக்கலில் இருக்கிற நமக்கே வந்து இது வந்து ஏற்கனவே சைனாவில் உள்ள பொருள், ஏற்கனவே சைனாவில் உள்ள ரோபோட்டுங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் இந்த ஏஐ ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணணும்னா அந்த ஈவெண்ட்டில் யாரெல்லாம் அலோவ் பண்ணணும், எந்த மாதிரியான பொருளை காட்டணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஸ்க்ரூட்னி பண்ணி தான் காட்டுவாங்க. ஆனால் ஸ்க்ரூட்னியில் பெரிய லெவலில் கண்டுகிட்ட மாதிரி தெரியல. ஏன்னா வந்து சைனாவில் உள்ள ஒரு பொருளை கூட வந்து திருப்பி வந்து கொண்டு காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு திங்கிங் கூட இல்லாமல் அவங்க இந்த ரோபோட்டை வந்து காட்டுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே வந்து கேவலமாக போச்சு. காரணம் வந்து இது வந்து இன்டர்நெட்டில் அந்த அளவுக்கு வைரல் ஆச்சு. உடனே கவர்மெண்ட் வந்து நம்ம DD1 போஸ்ட் பண்ண இந்த வீடியோவை டெலிட் பண்ண சொல்லிட்டாங்க. இதோட வந்து இந்த கால்கோட்டி யூனிவர்சிட்டி வந்து விடலை. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ட்ரோன் ஒன்று காட்டியிருக்காங்க. அதாவது ஸ்ட்ரைக்கர் V3 ARF அப்படிங்கிற ட்ரோன். இதுவும் சைனீஸ் மேட் ட்ரோன் தான். அதை டேரெக்டாக வாங்கி இதையும் நாங்கள் தான் செஞ்சோம் சொல்லி புளி பூசிட்டு இருக்காங்க. ஸோ இதையும் வந்து அவங்க ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் விட்டுருக்காங்க. சைனாவில் என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்குது, என்னெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னு கூட தெரியாமல் இந்த பொருளெல்லாம் உள்ளே விட்டுருக்காங்க அப்படிங்கிறது இது மூலமாக கிளியராக விசிபிளாக தெரியுது. கடைசி அந்த கால்கோட்டி யூனிவர்சிட்டியோட அந்த ப்ரொஃபஸர் வந்து இந்த பொருளை நாங்கள் தான் கண்டுபிடிச்சோன்னு சொல்லி அது வந்து வெளியே வைரலான காரணத்தினால எப்போ உங்கள் சைனா பொருளை நீங்கள் எடுத்துட்டு டேரெக்டாக இங்கே கிளம்புங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஈவெண்ட்லேருந்து வெளியே அனுப்பிட்டதா நியூஸ் ஒன்று வந்திருக்கு. இன்டர்நெட்டில் இந்த விஷயம் ட்ரோலான காரணத்தினால கால்கோட்டி யூனிவர்சிட்டி என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா நாங்கள் இந்த பொருளை செய்யவே இல்லைப்பா, எங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி பொருளை வாங்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்போஷர் கொடுக்கறதுக்காக நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முதல்ல அவங்க தான் செஞ்சதை சொன்னாங்க, இப்போ வந்து அதை மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வேற கால்கோட்டி யூனிவர்சிட்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க எக்ஸ் வெப்சைட்டில் வந்து இது எங்களை யூனிவர்சிட்டிக்கு அகேன்ஸ்டாக வந்து ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நாங்கள் ஸ்டூடெண்டோட லேர்னிங் மற்றும் இன்னோவேஷன் தான் வந்து புதுவாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து எங்கள் யூனிவர்சிட்டிக்கு அகேன்ஸ்டாக நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனாலும் முதல்ல இவங்க சொல்லும் போதே இது சைனாவில் உள்ளது நாங்கள் வந்து இது காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட வந்து வேற மாதிரி போயிருக்கும். ஆனால் அப்படினாலும் அது தப்பு தான். ஏன்னா ஏஐ சம்மிட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அதில் புது பொருட்கள், அதாவது அந்த கம்பெனி தயாரித்த பொருளோ இல்லை வந்து புதுசாக வர்ற இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் காட்டணும். அப்படி காட்டினா தான் நல்லது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வேறு கண்ட்ரியில் தயாரித்த பொருளை சும்மா வந்து செலோட்டை போட்டு விற்று இங்கே கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து ஃப்ராடு தனம் தான். இது போக ஒரு மீம்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். கால்கோட்டியா யூனிவர்சிட்டி வந்து கொண்டு வந்து ஒரு பொருளால் அந்த ஈவெண்ட்டே நாசமாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து மீம்ஸ் போட்டிருந்தாங்க. இது போக அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்ட இன்னொரு கம்பெனியோட பொருளும் திருட்டு போயிருக்கு. அதாவது நியோசாப்பியன் அப்படிங்கிற அந்த கம்பெனி தயாரித்த பொருள் வந்து திருட்டு போயிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதை பற்றி அவரே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது Day 1 இந்த சப்மிட்டு பெரிய பெயினாக மாறி இருக்குது. குறிப்பாக வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்திருந்தோம். அதே மாதிரி ஒரு 12 மணி இருக்கும்போது செக்யூரிட்டி பர்சனல் ஒருத்தர் வந்தார். 2 மணிக்கு PM வந்து இங்கே வராரு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லும்போது வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் நின்றுக்கோங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு மற்றவங்களாம் வெளியே வந்து அனுப்பிடுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நான் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் அந்த குரூப்லேருந்து வந்துட்டு எல்லாருமே வந்து வெளியே போக சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் சொன்னாங்க. ஆனால் எங்கள் டீமில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களோட பொருள் அது போக வந்து லேப்டாப்ஸ் மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து எல்லோரும் விட்டுட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை
பிரச்சனை இருக்காது அப்படி சொன்ன காரணத்தினால நான் அவங்கள நம்பி எங்களோட அந்த வியரபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு போனோம். ஆனால் வெளியே போனதுக்கப்புறம் 12 மணிலேருந்து 6 மணி வரையும் அந்த மெயின் கேட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தானா எங்களோட வியரபிள்ஸ் ஃபுல்லும் திருடு போயிருந்துச்சு. அதாவது நாங்கள் இந்த ஈவெண்ட்டுக்காக ஃப்ளைட்டை புக் பண்ணி லாஜிஸ்டிக்ஸுக்கு காசு கட்டி பூத்துக்கும் காசு கட்டி கடைசியில் எங்கள் வந்து பொருள் வந்து இவ்வளோ பெரிய செக்யூரிட்டி ஜோனுக்குள்ளே திருட்டு போயிருக்கு அப்படிங்கிறத கவலையை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி ஒரு பிரச்சனையும் நடந்திருக்கு. அதாவது பிஎம் வராது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக நிறைய பேரை வந்து உள்ளேருந்து வெளியே அனுப்பியிருக்காங்க. அப்படி அனுப்பும்போது இந்த மாதிரி பொருள் வந்து திருட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மைதானா இல்லையா அப்படின்னு தெரியறதுக்காக வந்து போஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் இதை பற்றி போட்டிருந்தாங்க. இன்டர்நெட் சரியா இல்லை. இது போக ஒவ்வொரு என்ட்ரி கேட்லேயும் வந்து பல மணி நேரம் கொஸ்டின் கேட்டு தான் நிறைய பேர் உள்ளே விட்டுருக்காங்க. அது போக ஈவெண்ட்டுக்கு வந்தவங்களுக்கு வந்து இந்த கார்க்கியோ பைக்கியோ எதுவுமே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எதுக்கு வண்டி சாவி கூட கொண்டு போகக்கூடாதுன்னு தெரியல. இது போக ஈவெண்ட் சொல்லிட்டு கேஷுவல்டி அப்படின்னு சொல்லிட்டாங்களா, கேஷ்ல பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேருக்கு வந்து ஈவெண்ட்னு பேர் வச்சுட்டு ஆனால் வந்து கேஷ்ல காசு கட்டுங்கிறது என்ன விதத்தில் நியாயம் தெரியல. ஸோ இது மாதிரி பல விதமான குளறுபடிகள் நடந்திருக்கு. மற்றபடி இந்த ரோபோட்டோட முடிஞ்சுதான் கேட்டிங்கன்னா இன்னும் பல பேர் வந்து எல்லா ஃப்ராடுங்களும் ஒரே இடத்துல கொண்ட மாதிரி சைனாவோட யூனிட்ரி G1 அப்படிங்கிற ஹியூமனைட் ரோபோட்டையும் வந்து அந்த ஈவெண்ட்ல காட்டிருக்காங்க. அதுவும் சைனா ரோபோட் தான். அதை எடுத்து நாங்கள் ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனி காட்டிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது சைனா ரோபோட்டா இல்லையான்னு தெரியறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் அந்த பேரை போட்டிங்கனாலும் தெரிய போகுது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இது சைனாவோட ரோபோட் தான். இது இப்போ அந்த ஈவெண்ட் வந்து ப்ராஹிபிட்டட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள் அக்செப்டபிள் தான். எலக்ட்ரானிக் திங்ஸை கொண்டு வராங்க அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த கார் சாவி பைக் சாவிலாம் கொண்டு வராமல் எப்படி எல்லாரும் நடந்தா வருவாங்க? ஸோ அது ஒரு கொஸ்டின் இருக்குது. இது இப்போ ஸ்நாக்ஸ்லாம் உள்ள கொண்டு வராங்கிட்டாங்க. ஸோ அதுவும் ஓகே. ஆனால் தண்ணி பாட்டில் கூட கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து டூ மச். அதாவது நீங்கள் வந்து எது குடிச்சாலும் வந்து உள்ளே வந்து காசு கொடுத்து கட்டிக்கோங்க குடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ தண்ணி கூட கொண்டு வரக்கூடாதுட்டாங்க. இது வந்து கொஞ்சம் வருத்தமளிக்கக்கூடிய விஷயம். இது போகாதுன்னு ஏற்கனவே சொன்ன கேஷ் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பல விதமான குறைபாடுகள் இந்த சம்மிட்டில் இருக்குது. இது போக மற்ற கண்ட்ரியில் நடந்த சம்மிட்டையும் நம்ம சம்மிட்டையும் போட்டு கிடைக்கும். இது நம்ம கண்ட்ரியில் நடந்த மொதல் சம்மிட் தான். இது குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் அதை கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். மற்ற கண்ட்ரியில் நடந்த கவர்மெண்ட் நடத்தின சம்மிட்டில் எந்த விதமான அரசியல் விளம்பரமோ எதுவும் இல்லை. ஆனால் நம்ம கண்ட்ரியில் நடந்த சம்மிட்டில் பிஎம்மோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ இது மாதிரியும் வந்து போஸ்ட்லாம் பார்க்க முடிஞ்சுது. இதில் வேறு ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போதே பவர் கட் ஆனதையும் வந்து போஸ்ட்டில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நடத்துறது ஒரு ஈவெண்ட், அதில் பவர் கூட ஒழுங்காக இல்லைன்னா எப்படி அப்படிங்கிறத இந்த போஸ்ட் மூலமாக பார்க்க முடியுது. ஸோ இந்த டே இந்த சம்மிட்டில் வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. புது விஷயங்கள் நிறைய காட்டியிருக்கிறதா சொல்லியிருந்தாலும் வந்து சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இதை பற்றி நல்ல விஷயங்கள் பார்க்குறதோட இதே மாதிரி கெட்ட விஷயங்கள் தான் நிறைய வருது. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் பயில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா டெக்னாலஜியில் நம்ம எந்த அளவுக்கு அவுடேட்டடாக இருக்கும். ஒரு கவர்மெண்ட் நடத்துகிற ஈவெண்ட்டில் சைனா ரோபோட்டை உள்ளே கொண்டு வர்றது கூட கவர்மெண்ட்டுக்கு தெரியாத அளவுக்கு வந்து அதை அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து பின்தங்கி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும். ஒரு சாதாரண டாக் ரோபோட்டை இந்தியாவில் தயாரிக்க முடியல, சைனாலேருந்து தான் உள்ளே கொண்டு வர வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு தான் நம்ம டெக்னாலஜி இருக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து ஃபேக்ட்ரிஸ் வருது, ஃபாரின் கம்பெனி ஃபேக்ட்ரிஸ்லாம் வருது, அவங்களாம் வந்து தயாரிக்காங்க இருக்கட்டும். ஆனால் இந்தியன் மேட் ப்ராடக்ட் என்ன? ஒரு காலத்தில் இந்தியாவிலேருந்து மேட் இன் இந்தியா அப்படிங்கிற பேர் இருந்துச்சு. இப்போ அது மாறி மேக் இன் இந்தியன் மாறிட்டு. ஒருவேளை நம்ம நாடு வந்து முன்னேற நினச்சிங்கன்னா வளர்ந்த நாடுக்குள்ளே தான் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க பாகிஸ்தான் கூடலாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. பாகிஸ்தான் அப்படி இருக்குது, இந்தியா அப்படி இருக்குது அப்படிங்கிறது கம்பேர் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக வளர்ந்த நாடு கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்தோன்னா சைனா கூட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நம்ம அந்த அளவுக்கு போகலை. இப்போ தான் வந்தே பாரத் மாதிரி 1-2 விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து கவர்மெண்ட் இதை வந்து சீரியஸாக எடுத்துட்டு இந்த மாதிரியான ஃப்ராட்ஸ் உள்ளே வராமல் தடுக்கணும். அதுமாதிரி இந்த ஃபியூச்சரில் இந்த ஈவெண்ட் வந்து நடத்துகிறாங்கன்னா ஒரு கரெக்டான ட்ரெயின்டு பர்சனல்ஸை வச்சு உள்ள வந்து ஸ்க்ரூட்னி பண்ணிட்டு தான் அந்த பொருளை உள்ள விடணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஈவெண்ட் கரெக்டாக நடக்கும். அது ரூல்ஸ் என்ன, அதுமாதிரி ஈவெண்ட்டுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாதுங்கிறத முதலே அறிவிக்கணும். அதே மாதிரி உள்ள ஷூட்டிங் நடத்துறதுக்காக மக்கள் வெளியே நிறைய மணி நேரம் வந்து காத்துட்டு கிடந்தாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடாதுன்னா முன்னக்கூட்டி அறிவிப்பு சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து சில குறைபாடுகளாக தெரிஞ்சிச்சு. அதான் வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மிஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.